योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। श्री राम जय राम जय जय राम, 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 श्री राम जय राम जय जय राम। अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल, अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल, अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल, अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल शिव अरुणाचल। योगी राम सूरत कुमार महाराज की। ஆரம்ப காலத்தில் மாயம்மாட்ட போய் கன்னியாகுமரியில் மாயம்மாளி அம்மாகிட்ட போகும்போது அப்போ அம்மா வந்து டாக்டரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆயிட்டு. அந்த டைமில் அம்மாட்ட போகும்போது அம்மா ஒரு ஆளை பார்த்து அவருக்கு ஜோல்னா பையில் பகவானுடைய படம் இருக்குது, அப்படி தான் பேசுவாங்க, சொல்ல மாட்டாங்க. அங்கே போ அப்படின்னு காட்டினாங்க. அந்த ஆர்வம் அங்கே வந்து பகவானை தரிசனம் பண்ண வரல, எனக்கு அவர் பரம்பொருள் என்பதை நம்ம காட்டினார். சிவன் பிரம்மா விஷ்ணுவாட்டு அவர் டான்ஸ் ஆடி எனக்கு உடம்புல வயரெல்லாம் ஊதி போய் இருந்து அதில் அடித்தார். அடித்த உடனே எனக்கு அது வைப்ரேஷன் ஆகி வயரெல்லாம் உள்ளே போய் என்னுடைய கலர் மாறி கருகருன்னு இருந்த உடம்பு மாறிட்டு. அப்போ இவர் பரம்பொருள் என்று பேர் உணர்ந்தேன். எனக்கு அந்த சம்பவம் நடந்த பிறகு இவருக்கு நம்ம கோயில் கட்டி ஆகணும். அது அப்போவுமே நான் என்னுடைய மனசு இந்த ஆழமான வக்கீல் தொழில் வேண்டாம், நம்ம வக்கீலுக்கு போக வேண்டாம், இதோட முற்றுப்புள்ளி சுவாமி கோயில் கட்டி ஆகணும் அப்படி அப்போ அந்த டைம்ல வந்துட்டு பகவானுடைய நாம செய்து அவருடைய அருளால் ஒரு வாட்டி வந்திருக்கும் போது பிச்சைக்காரன் பேர் தெரியுமா தம்பி அப்படின்னாரு சாமி. திரும்ப கேட்பார், உன் பேர் என்னம்பாரு. இதெல்லாம் நம்ம ஈகோ இதுகள்லாம் அடிக்கிறது. அவன் பெரிய சுவாமி பாடுவோம் அப்படின்னாரு. அவன் योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया. சூப்பர் அப்படின்னாரு. அடுத்தால ஒவ்வொரு நாமத்தையும் சொல்லி கொடுத்தாரு. நாம சொன்னா ஜெய குரு வம்சி राम सूरत कुमार, गुरु मगराजा राम सूरत कुमार, जय गुरु वंशी राम सूरत कुमार, गुरु मगराजा राम सूरत कुमार, जय गुरु योगी राम सूरत कुमार, गुरु मगराजा राम सूरत कुमार, जय गुरु योगी राम सूरत कुमार, गुरु मगराजा राम सूरत कुमार. இங்கே ஒரு டியூனு. அது பிறகு ஜெயத்து ஜெயத்து மூச்சு விடாமல் சொல்லணும். மூச்சு இடையில விட்டுனா சாமி கோவம் வந்துடணும். அந்த மாதிரி சொல்லக்கூடாது அப்படின்பாரு. ஜெயத்து 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 ராம சூரத்து குமார யோகி, ராம சூரத்து குமார யோகி, சூரத்து குமார யோகி. நான் ஒரு தவறு போட்டேன், கொஞ்சம் சொன்னதில் உச்சரிப்பு சரியா வரல, திரும்ப சொல்லுவோம் அப்படின்னு. அதுக்கு பிறகு அது விட்டார். அது பிறகு சாமியே சொல்லுது யோகி யோகி ராமா சுரத்த குமாரா, ஜெய குரு ஜெய குரு ஜெய குரு ராயா, யோகி ராமா சுரத்த குமாரா,
இதெல்லாம் சாமி சொல்லிட்டு இல்லை நமக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? நான் சங்கீதமே படிக்கல, ஒன்றுமே இப்போ தெரியாத வக்கீலாட்டு இருந்தோம். அதுதான் நமக்கு இப்போ இதில் கொஞ்சம் கூட நாட்டம் இல்லாமல் இருந்தது. சுவாமி முதுகில் அடி போட்டு சாந்திஸ் பக்கர்னே அடித்தார். அடித்த அடியில் அப்படியே நான் தவளை மாதிரி ஆயிட்டேன். ஒரு 10 நிமிஷம் அப்படியே அடக்க. அதுக்கு பிறகு தான் ஒன்றா ஃபீட் பண்ணார். योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, जय गुरु राया। ஒரு நாள் முழுவதும் சொல்லி கொடுத்தார். கொஞ்சம் பிசகு வரக்கூடாது, ஒரு எழுத்து வரக்கூடாது. யோகி ராம் சரத்குமார்னு ஒரு ஆள் போட்டு எழுதி கொண்டு வந்தார். யோகியும் ராம் சரத்குமார்னு சேர்த்துட்டார். சுவாமி நிற்கிறாரு நில, நீ பாடும்போது எதையாவது மாற்றி பாடின அப்படின்னு சொல்கிறார். அந்த யோகி தனி, ராம் சரத்குமார் ஒன்று. அப்படி பண்ண முடியாது. ஒரு சிலவங்க பகவான் ஸ்ரீம்பாங்க, அது கூட பகவான் முடியாது. யோகி ராம் சரத்குமார் சொல்லு, தட் இஸ் சிறப்பு ஃபார் திஸ் பிகர். அப்போ பாருங்க, நம்ம நாம ஜபத்தில் நாங்கள் அதை கொண்டு வந்துட்டோம். சாமி சொல்லிக்கிறது योगी रामा सूरत कुमारा, शिव 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 अरगर अरगर, शिव रामा सूरत कुमारा, शिव 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 अरगर अरगर, शिव 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 अरगर अरगर, योगी राम सूरत कुमार, शिव 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 अरगर अरगर, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, ओम शिवम नारायणम, योगी राम सूरत कुमार, ओम शिवम नारायणम, ओम शिवम नारायणम, योगी राम सूरत कुमार, ओम शिवम नारायणम, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, श्री राम जय जय राम, योगी राम सूरत कुमार, श्री राम जय जय राम, श्री राम जय जय राम, योगी राम सूरत कुमार, श्री राम जय जय राम, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, शिव शक्ति वो, योगी राम सूरत कुमार, शिव शक्ति वो, शिव शक्ति ओम, योगी राम सूरत कुमार, शिव शक्ति वो, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, வடிவேல் அழகாவேல் முருகா, योगी राम सूरत कुमार, वडिवेल अழகாவேல் முருகா, வடிவேல் அழகாவேல் முருகா, யோகி ராம் सूरत कुमार, वडिवेल अழகாவேல் முருகா, योगी राम सूरत कुमार, योगी राम सूरत कुमार, स्वामी चरणम अय्यप्पा, योगी राम सूरत कुमार, स्वामी शरणम अय्यप्पा, स्वामी चरणम अय्यप्पा, योगी राम सूरत कुमार, स्वामी शरणम अय्यप्पा, योगी राम सूरत कुमार. அப்படி இந்த நாமாவளியே பகவான் தான் நமக்கு கற்பித்து கொடுத்தது. அதுக்கு பிறகு அப்படியே மைண்டில் வாங்கி, அதுக்கு பிறகு நாங்கள் எல்லா பஜனைகளையும் வீடு வீடாக ஒவ்வொரு தெருவாட்டு போய், கிராமமாக போய், அதை சிட்டிக்கு வந்து அப்படிங்கிற மாதிரி இப்போ இந்தியா முழுவதும் இப்போ பாம்பே, கல்கட்டா, பிருந்தாவனம் அங்கெல்லாம் போய் பைத்தியம் மாதிரி பாடிட்டு போவோம். அந்த காலத்தில் இதை பாடும்போது உங்களுக்கு ஈரோடில் உள்ளவங்களாம் தெரியும். ஈரோடில் அவ்வளவு தீக்காக்காரங்களாம் ஓடி வந்து
எல்லாம் சட்டையெல்லாம் பிடிச்சி கிழிச்சு அப்படியே விட்டாங்க. என்னடா நீங்கள் ஏதோ வடநாட்டுக்காரன் இதை பாடுறீங்க நீங்கள், ஸ்ரீராமாச்சாரம் அதில் வடக்க உள்ளவங்க தான், இங்கெல்லாம் அதுக்கு வேலை இல்லை அப்படின்னு சொல்லி அடித்து கம்ப்ளீட்டாக கிழிச்சு எடுத்துட்டாங்க. உடனே பார்த்துங்க, பகவானே யோகிராம் சுரத்குமாரான்னு நினைக்கும் ஒரு அம்மா ஓடி வந்து வேட்டியெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கு. கண்டிப்பாக நிச்சயமாக இதெல்லாம் இவருக்கு பெரிய தொந்தரவு கொடுத்துருவான்னு சொல்லி வேஷ்டி முண்டு எல்லாம் கொண்டு, அதான் பகவானுடைய கருணை. இப்படி ரொம்ப அனுபவங்கள். அதே போல் கோயம்புத்தூர்ல அப்படி சுடு தண்ணியே தூக்கி தலையில் விட்டாங்க. சாமி நாமம் பாடினது அப்படியாவது நடத்த மாட்டானே, இந்த சுடு தண்ணி நம்மளை பகவான் எனக்கு அந்த மேலே சூடு அவ்வளவு ஹீட்டாக வருது. முதல் மாடியில் மேலே இருந்து மேலே போனோம், வாங்க எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் பஜனை சொல்லுங்கன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு அப்படிலாம் பண்ணாங்க. கடையில் அந்த இதே இல்லை பகவான். அப்போ அந்த சமயத்துலேயும் பகவான் காப்பாற்றணும், அவங்கள காப்பாற்ற தெரியும். அறிஞ்சறியாமல் செய்த பிள்ளைகளை ஐயா பிறக்கணுன்னு கூட தெரிஞ்சும் தெரியாமல் செய்த பிள்ளைகளை பிறக்கணும்னு சொல்லி அவங்க பிறகு சாமி நல்லா இருக்காங்க. இப்போ அவங்க பெரிய பக்தர்கள் ஆகிட்டாங்க. திருவண்ணாமலைக்கு வருவாங்க, காணிமலைக்கு வருவாங்க. இப்படி பல அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கு. இந்த முதல் பாடல் ஒரு கல்லூரி முதல்வர், அவர் என்னென்னா ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டார். இப்போ ரொம்ப புக்கு எழுதி, ஒரு 1000 புக்குகிட்ட எழுதிட்டார். வேன் பாலசுப்ரமணியன் சொல்லி விவேகானந்தா கல்லூரியுடைய முதல்வர். அப்போ அவர் சொன்னார், எனக்கே தம்பி நீ ஏதோ சாமியை கும்பிட்றான்னு கேள்விப்பட்டேன், உங்கள் சாமியை நான் நம்புறேன்னா நம்ப இல்லையான்னு தெரியாது. ஆனால் அண்ணாச்சி நீங்கள் அங்கே போய் பாருங்கள், சுவாமி நிச்சயமாக கருணை புரிவார். நீங்கள் இவ்வளவு நாள் எத்தனை புக்கு எழுதிருக்கீங்க, உங்களுக்கு வெக்ஸ் ஆகி இருக்கீங்க, போங்க. அதுக்கு பிறகு அவர் போகிறார் சாமிகிட்ட. போன உடனே சாமி அவர்கிட்ட கேட்குறாரு, சுவாமி என்னுடைய வாழ்க்கையில் நான் எடுத்த முயற்சிகள்லாம் நாட் ஹியர் ஆஃப்டருங்கிறார் சாமி. நாட் ஹியர் ஆஃப்டர், சீ திஸ் பெகர், அதனால் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறார். சொல்லிட்டு உடனே அப்போவே அவர் சங்கல்பம் பண்ணிட்டார், சுவாமிக்கு ஒரு ஒலி நாடா போடணும். அந்த ஒலி நாடாவில் நம்ம பாட்டு எழுதணும்னு சொல்லி எழுதுறாரு. என்ன பாடல் நீ தம்பி தான் எழுதலை, பாட்டே எழுத தெரியாது, எப்படி நான் எழுதுவேன்னு சொல்லி நான் நைட்டில் முழுதும் வந்து சுவாமி இருக்கிற அந்த படத்துக்கு முன்னே வந்து இந்த மாதிரி படம் தான், இந்த மாதிரி படம் தான் அழுதுட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு ஃப்ளாஷ் ஆயிடுச்சு சாமி வந்து. நான் அவர் கேட்டிருக்காரு, ஒரு பாட்டு எழுத தெரியாத அளவில் இப்போ நமக்கு ஆகிப்போச்சே சுவாமின்னு. என்ன அப்படி சொல்லுவாங்க, கையை இழுத்துட்டு போகுது. அந்த பாட்டு ரொம்ப ஹிட்டான சாங், நீங்கள் கேட்டிருப்பீங்க. அண்ணாமலை வாசனே ஆண்டி வேடம் கொண்டவா, ஆண்டி வேடம் கொண்டவா, அண்ணாமலை வாசனே ஆண்டி வேடம் கொண்டவா, ஆண்டி வேடம் கொண்டவா, அன்புடனே பாடுகின்றோம் அருள்தனையை நாடுகின்றோம் யோகியே யோகியே, அண்ணாமலை வாசனே ஆண்டி வேடம் கொண்டவா, ஆண்டி வேடம் கொண்டவா, எங்கு சென்றாயோ என் குருவே, தாமதம் ஏனோ என் குருவே, எங்கும் தேடி எங்கும் பாடி நாடி ஓடி தேடி வந்தோம் யோகிராம் யோகிராம் சூரத்குமாரா, அண்ணாமலை வாசனே ஆண்டி வேடம் கொண்டவா, ஆண்டி வேடம் கொண்டவா, எண்ணாத எண்ணம் இல்லை எந்த நாளும், இதயத்தில் கொடி கொள்வாய் எந்த நாளும், பார்க்கின்ற பொருள் எல்லாம் நீயே தெரிகின்றாய், பாங்குடனே வாழ செய்வாய் என் குருநாதா, வாழ்ந்திடுவோம் என் குருநாதா, அண்ணாமலை வாசனே ஆண்டி வேடம் கொண்டவா, ஆண்டி வேடம் கொண்டவா, அழுது அழுது புலம்புகின்றேன்
அணைத்துக் கொள்வாய் எந்த நாளும். உள்ளத்தை பறி கொடுத்தேன் எங்கள் தேவா, அன்பு மகனா ஏற்றுக்கொள்வாய் என் குருநாதா, ஏற்றுக்கொள்வாய் என் குருநாதா. அண்ணாமலை வாசனே ஆண்டி வேடம் கொண்டவா, ஆண்டி வேடம் கொண்டவா. அப்போ அந்த பாடல் பாடினோன்னு சுவாமி அப்படியே கண்ணீர் விடுறார். பிச்சைக்காரனுங்க அந்த கான்செப்ட் உலகத்துக்கு ஆண்டி வேடத்தோட நீ இருக்க, நீ அந்த. அப்போ இன்னொன்னு ஹூ கம்போஸ் திஸ் சாங், இல்லை ட்ராமா, சாமிக்கு ட்ராமா அவரே எழுத வச்சுக்கிட்டு அவரே ஹூ கம்போஸ் இல்லை இவர் சொல்லி நான் எழுதுவேன், எல்லாம் நீங்கள் தான் சொன்ன, எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை சார். நான் இத்தனை மணி வரை அது சொன்னேன், இப்படி 3 மணி வரை இருந்து பேப்பரும் பெண்ணுமா தான் எழுதிட்டு ஒன்றும் வரல. நீங்கள் கடைசியில் 3 மணிக்கு நான் இது எழுதி ஆகணும் கேட்டிருக்காரு. இன்னொன்று நீங்கள் வந்து காட்சி கொடுத்து எனக்கு எழுத வச்சுக்கிட்டே சுவாமி, நீங்கள் தான் எழுதுறேன், எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை சார். அப்போ கவிஞரும் இல்லை, பாட்டு எழுதுறவனும் இல்லை அப்படின்னு. அதுக்கு பிறகு பார்த்துங்க, அவர் ஒரு 9 பாடல் இதோட சேர்த்து 10 ஃபஸ்ட்டு சாங் தான். அந்த இதை திருச்சி கலைக்காவரில் போய் ரெக்கார்டிங் நடந்து அவருக்கு அதெல்லாம் எல்லாருக்கும் ஆர்டிஸ்ட் இவங்களுக்கெல்லாம் காசு கொடுக்கணும். அதுன்னு நீங்கள் தம்பி இந்த சிடியும் இந்த டேப் ரெக்கார்டும் கொண்டு சாமிகிட்ட கொண்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டோம். காத்தால போனேன், பகவானுடைய கருணைக்கு எல்லையே இல்லை. நோ தர்சன் டு அதர்ஸ் அப்படின்ட்டார். நம்ம ஒரு மெசேஜ் கொடுக்கல, ரெக்கார்டிங் இல்லாத பற்றியோ. அப்போ அந்த காலத்தில் இல்லையா, ஒன்றும் கிடையாது சொல்லியிருக்கோம், ஆளுங்க இல்லை. அந்த பாருங்க உடனே போஸ்டர் டோர் அப்படின்ட்டார். அந்த ஃப்ரண்ட் டோர் இருக்கிறாரு, யாரும் தட்டுனா கூட கண்டுக்க கூடாது. அப்போ இதை போட்டு ப்ளே பண்ண பார்த்துங்க, சுவாமி அப்படி அந்த ஒரு நாள் முழுது அந்த காத்தால இருந்து இரவு 8-9 மணி வரை சுவாமி திரும்ப இதெல்லாம் ஒரு 10-15 தடவை போட சொல்லியிருப்பார். அடுத்தால அவர் எழுதின பாட்டு, நீ பாட நான் எழ வேண்டும் குருவே, நாள்தோறும் அடங்கேற வேண்டும், அறம் கொண்டு நான் செல்ல வேண்டும், வென்று வர நீ வாழ்த்த வேண்டும். இந்த பாட்டை பாடலாமா? நீ பாட நான் ஆட வேண்டும் குருவே, நாள்தோறும் அரங்கேற வேண்டும், அறங்கொண்டு நான் போட வேண்டும் குருவே, வென்று வர நீ வாழ்த்த வேண்டும். நீ பாட நான் ஆட வேண்டும் குருவே, நாள்தோறும் அரங்கோட வேண்டும், இனி ஒரு விதி சொல்ல வேண்டும் குருவே, என்னாலும் அதை காக்க வேண்டும், பொது கொண்டு நான் செல்ல வேண்டும் குருவே, சிவஞானம் போதிக்க வேண்டும். நீ பாட நான் ஆட வேண்டும் குருவே, நாள்தோறும் அரங்கேற வேண்டும், நாள்தோறும் அரங்கேற வேண்டும். காந்தி பாதை நான் நடக்க வேண்டும் குருவே, சாந்தி சேனை தந்தருள வேண்டும், சமதர்மம் நிலைநாட்ட வேண்டும் குருவே, ஆன்மீகம் கலந்தோட வேண்டும். நீ பாட நான் ஆட வேண்டும் குருவே, நாள்தோறும் அரங்கேற வேண்டும், நீ ஒரு விதி செய்ய வேண்டும் குருவே, என்னாலும் அதை காக்க வேண்டும், பொது கொண்டு நான் செல்ல வேண்டும் குருவே, சிவஞானம் போதி வேண்டும். நீ பாட நான் ஆட வேண்டும் குருவே, நாள்தோறும் அரங்கேற வேண்டும். அந்த பாடல்ல பகவானுடைய பரம கருணையை பார்த்தா அதே பெரிய மிராக்கிள், அற்புதம். இது வேற எதையும் நம்ம சொன்னதில்லை. இங்கே நம்ம யோகிராம் கிளிம்சஸ் ஆஃப் யோகிராம் சரத்குமார் நம்ம சொல்லியிருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா சுவாமி இந்த பாடலாம் கேட்டு முடிஞ்சோடனே ஏதோ அப்படி கணக்கு போட்ட கூட போடுறாரு மேலே பார்த்து. இந்த பாட்டு கடைசி வரை
கடைசி வரை அத்தனை பாடலும் கேட்டார். ரெண்டிலே ஒன்று கண்டேன் இறைவா, ஒரு லேடி பாடல் அவர் எழுதுனது, இந்த ஏன் பாலசுப்ரமணியம். இல்லை கடைசியில் பார்த்தீங்கன்னா, தென் திசையில் எழுகின்றான் நீதியின் சூரியன், தென் திசையில் எழுகின்றான் நீதியின் சூரியன், பாரதத்தின் முடிவணக்க குமரி அன்னையின் மடியில் திகழ்கின்றான், தென் திசையில் எழுகின்றான் நீதியின் சூரியன். வளர்பிறை போல் வளர்ந்தது தசவதாரம், வானுரை எந்தது வைகுண்ட அவதாரம், கலியளித்து தர்மபூமி காணும் அவதாரம், அதுவே கல்வி அவதாரம், திசையில் எழுகின்றான் நீதியின் சூரியன். இந்த பாட்டு கொண்டு தென் திசையில் நீங்களாம் நீங்க தான் ஒரு கலக்கிறீங்க உலகம் முழுவதும் எல்லாரையும். அது ஓ இஸ் பெட்டர், இட் வாஸ் ஆல்ரெடி ரிட்டன் பை ஐயா வைகுண்டர். குடுக்கவட்டை சிரட்டை கொண்டு வந்திருக்கு இருப்பான் சிவனை, அண்ணாமலையில் அமர்ந்திருப்பான் சிவனை, அப்படியே இருக்கு. வாரி கரையருகே மண்டபம் ஒன்று வளர்ந்து, இதெல்லாம் முன்னாலே எழுதுங்க, 300 ஆண்டுகளுக்கு முன்னால. இதெல்லாம் சாமிகிட்ட சொன்னேன். அவனை கிரிக்கிறார். நீங்கள் தான் எல்லாம் சாமி, தென் திசையில் இருக்கிற இந்த நாட்டில், தமிழ்நாட்டில், வடநாட்டில் நீங்கள் அவதாரம் எடுத்து இங்கே வந்து நீங்கள் எங்களுக்கு காட்சி கொடுக்குறீங்களா, எங்களுக்கு எவ்வளோ எத்தனை கோடி புண்ணியம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லும்போது, அது பிறகு ஒப்புக்கொண்டு சாமி நோன்னிடுவார். சிரிச்சுக்கிட்டு எல்லாம் ஏற்றுக்கிட்டாரு. அதே போல் கடைசிப்பா இப்போ இருக்க சூழ்நிலையே பார்த்துங்க. அர்த்தம் அழைக்கிறது அழைக்கிறது, அர்த்தமுள்ள இந்து மதம் அழைக்கிறது அழைக்கிறது, அநீக இந்து மதம் அழைக்கிறது அழைக்கிறது, அர்த்தமுள்ள இந்து மதம் அழைக்கிறது அழைக்கிறது, அநீக இந்து மதம். பொங்கி எழும் பாரதமே சங்கநாதம் முழக்கமிடு, பொங்கி எழும் பாரதமே சங்கநாதம் முழக்கமிடு, அழைக்கிறது அழைக்கிறது, அர்த்தமுள்ள இந்து மதம் அழைக்கிறது அழைக்கிறது, அநீக இந்து மதம். இந்த பாடல்லாம் எல்லாம் கேட்டுட்டு அது ஃபுல்லாக 8 மணி வரை ஏதோ ஹைகோர்ட் ஜட்ஜஸ் அவங்க இவங்க எவ்வளோ வந்திருக்காங்க. நோன்ட்டு சாமி, உங்களுக்கு எல்லாம் தெரியும், உலக மக்களுக்கு எல்லாம் தெரியும், சுவாமி நோன்னா நோ தான். அப்புறம் பார்த்தீங்கன்னா நைட்டில் கொடுத்து சுவாமி மாலையெல்லாம் போட்டு அப்புறம் அனுப்பினார். இப்படிப்பட்ட கருணை வள்ளல் பெருமான் யோகிராம் சிவகுமார். இந்த மெசேஜ் எல்லாம் உலகம் முழுவதும் தெரியணும். நம்ம இந்த யூடியூப் சேனலில் போட்டால் தான் இதெல்லாம் மக்கள் பார்க்குறாங்க, நம்ம விரும்பி கேட்குறாங்க. அப்போ அந்த சூழ்நிலை பகவான் இப்போ கொண்டு இணைச்சிருக்காரு, எங்களே வர வச்சிருக்காரு, வேற வச்சிருக்காரு. நீங்கள் சொன்ன அதே பாயிண்ட், ஐயா வைகுண்டர் தான் பகவான் யோகிராம் சிவகுமாரா வந்தார். ஆமாம், பற்றி உங்களுக்கு அது 100க்கு 100 உண்மை. ஒரு தடவை பார்த்துருங்க, தேவிகா மாதாஜிலாம் இருந்தாங்க. சாமி நான் எப்பவும் அந்த புக்கு கொண்டு போக மாட்டேன். கும்பாபிஷேகம் முடிஞ்சு நம்ம காணிமடம் யோகிராம் சிவகுமார் மந்திராஜி கும்பாபிஷேகம் முடிஞ்சு மண்டலாபிஷேகம் முடிஞ்சு 48வது நாளில் முடிஞ்ச உடனே நாங்கள் எல்லோரும் ஒரு பஸ்ஸில் வரோம். சந்திரசேகர் அந்த இதில் யாரெல்லாம் கலந்துக்கிட்டாங்களோ, ஆனந்தராஜி அப்புறம் இதெல்லாம் எல்லோரும் வரோம். வந்து பார்க்கும்போது சாமி 2 days ஃபுல்லாக இருந்தார். எல்லோரும் எழுத்து சித்தர் பாலசுப்ரமணியம் பேசின இதெல்லாம் கேட்டார். சுவாமி சிதானந்தஜி மகாராஜ் பேசினதெல்லாம் ஆடியோலாம் வீடியோவாட்டம் எல்லாம் போட்டு கேட்டார். கேட்டுக்கிட்டு கடைசியில் கேட்டார், ஐ திங்க் தட் யூ பிராட் அகில திருட்டு அறியாமல் எடுத்து வச்சுருக்கோம் பார்த்துருக்கேன், அகில திருட்டு அர்த்தம் ரீடிட் அப்படின்ட்டார். அப்போ உலகத்தில் என்ன நடக்குங்கிறத படிக்க சொன்னார். காளி வெள்ளம் வருகுதப்பா ஒரு கப்பல் ஒன்று செய்திடுங்கோ, காளி வெள்ளம் வருகுதப்பா கப்பல் ஒன்று செய்திடுங்கோ,
பாருங்க, நம்ம சென்னை பட்டணத்திலே என்ன நடந்தது? ஒரு ஸ்ட்ரீட்ல இருந்து அடுத்த ஸ்ட்ரீட்டு போறதுக்கு போட்டில் போகணும், அதான் கப்பல். அவர் சொல்ல கப்பலில் போகிறாங்க, இந்த ஸ்ட்ரீட்லேருந்து அங்கே போகிறது. அப்போ அலைகடல் இந்த மாதிரி சுனாமிலாம் வந்தது, அதெல்லாம் சொல்லியிருக்காரு. ஆனாலே பெண்ணழிவு, பெண்ணாலே ஆண். அதே போல் பாரத தேசத்தை பற்றி சொல்கிறார். அதை அதாவது தேசமெங்கும் ஒரு சரீரம் ஆள கண்டேன் சிவனே ஐயா, தேசமெங்கும் ஒரு சரீரம் ஆள கண்டேன் சிவனே ஐயா, தேசமெங்கும் ஒரு சரீரம் ஆள கண்டேன் ஐயா. பாரத தேசத்தில் ஒரே குடும்பத்தில் பிறந்தவங்க ஆட்சி பண்ணிட்டாங்க. நேரு, இந்திரா காந்தி, ராஜீவ்காந்தி. அந்த கான்செப்ட் வந்துட்டு இல்லையா? அதுக்கு பிறகு ஒவ்வொன்றையும் சொல்றாரு. தமிழ்நாட்டுக்கு வராது. தமிழ்நாட்டுக்கு என்ன சொல்கிறாருன்னா, வேதம் ஓதுகின்றவன் ஆண்டிதா கண்டேன் சிவனையா, ராஜாஜி ஐயா சீஃப் மினிஸ்டர் தானே. விருது ஒடி பெற்ற பிள்ளை, விருப்பமுள்ள பிள்ளை தான் என்னுடைய மந்திரி. காமராஜ் வந்தார் இல்லையா, முதல் மந்திரியா வந்தார் இல்லையா? கூத்தாடி 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 வருவான் கோட்டையும் பிடிப்பான். இது எல்லாம் வருது. அப்போ தெய்வீகமா விளக்கம் கொடுக்குறாங்க அம்மா. அது சரி, அவங்களுக்கு அந்த அகிலத்தில ஈடுபாடு இருக்கு. இப்போ எனக்கு அந்த ஊர்லேயே வளர்ந்தாலும் நமக்கு தெரியும். நான் சொன்னேன், வாட் ஹி செட் இஸ் ரைட். சிலது அவங்களுக்கு தெரியாது இல்லையா அம்மாவுக்கு. அது என்ன, நாடு ஆளுகின்றவர்களே எப்பதியில் கூட்டுவதுன்னு வரும். அப்போ அப்போ இது ரூலர்ஸ் ஆஃப் த கண்ட்ரின்னு நோ அப்படி ஒரு சில இதெல்லாம் கேட்டாங்க. அதில் தெள்ள தெளிவாக பகவானுடைய அவதாரம் சொல்லப்பட்டது. அருணையில் வாலிபனாயிருக்கும்போது வரும்போது அற்புதங்களை செல்வி சிவனேஜ. நம்ம சாமி தான் இப்போ சிங்கம் மாதிரி வருவது. அப்படி நடை உனது நடையழகு உடையும் நளின சிங்கார ராஜகம்பீரமும் மறக்க முடியுமா மனமே நீ யோகிராம் சூரத் குமாரனை மறக்க முடியுமா. இதெல்லாம் அதில் வருது, வருது. அதில் குடுக்கவட்டை சிரட்டை கொண்டு வந்து இருந்தேனடா எங்க போயிட்டு சொல்லணும். அப்போ அந்த கான்செப்ட் எல்லாம் வருதான். பாபாவும் வருதான், காஞ்சி மகாபரிவரும் வருதான். எல்லாமே அவங்கெல்லாம் ஒன்று தானே, ஆள் குரு சார் ஒன்று, அந்த கான்செப்ட்ல இருக்காங்க. இருந்தாலும் இதை சொல்லப்பட்டது. கேட்டது கரெக்டான கேள்விதான். ஆமாம், அவர் தான் இவர் தான் அவர், நம்ம கான்செப்டா தான். அதுதான் சொன்னார் சுவாமி. காணி மடத்தில் 86ஆம் ஆண்டு சாமிக்கு ஜெயந்தி விழா எடுக்கும்போது என்ன பண்ணாருன்னா, நீ சாமி தோப்பில் போய் தீர்த்தம் எடுக்கணும், இவங்களுக்கு கொடுத்த உத்தரவு. கன்னியாகுமரி தீர்த்தம் எடுக்கணும். சாமி தோப்பில் உள்ள சமாதி இருக்கு, அதுல இருந்து லைட்டு விளக்கு கொளுத்தி இங்கே அகண்டராமத்துக்கு முன்னே 2 விளக்கு வச்சிருக்கோம். 2 கன்னியாகுமரியிலிருந்து பகவதி அம்மன் கோயிலிருந்து எடுக்கணும்னு சொல்லி சாமி சொல்லி இன்னைக்கு வரையும் நடத்திட்டு இருக்கு. கொரோனா பீரியட்ல கூட சாமிக்கு ஜெயந்தி விழா நடத்தல, அதெல்லாம் தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு பாவண்டால. இதெல்லாம் எழுதப்பட்டிருக்கு, சாதாரண விஷயம் இல்லை. அது நீங்க சொன்னது போல 1000 பேர் கேட்டாங்க. நீங்க நம்ம அவங்கள்ட்ட எல்லாம் போய் விளக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது இல்லையா. இப்பதான் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பெரிய வேற என்ன வருகிறோம், பாதுகாக்கவே நீ தேவனாகிறாய், நீதி விவரங்கள் நாங்கள் சொல்ல வேண்டுமோ, மங்களமாக எங்களை வாழ வைப்பாயே, ஜெய குருவும் ராம் சூரத்குமார், குரு மகராஜா ராம் சூரத்குமார், எங்கள் வேலையை சுவாமி நடத்தி கொடுப்பார், கோயில் வேலையை நாங்கள் செய்து வருகிறோம், சொந்த
அந்தங்கள் யாவும் சுவாமிதானையா. சுவாமி நாமமே நம்மை காக்க வேண்டுமே, சுவாமி நாமமே நம்மை காக்க வேண்டுமே. பாத யாத்திரை நாங்கள் நடந்து வந்தோமே, பாத யாத்திரை நாங்கள் நடந்து வந்தோமே. பாத யாத்திரை நாங்கள் நடந்து வந்தோமே, பாத யாத்திரை நாங்கள் நடந்து வந்தோமே. பாதம் நோவின்றி எம்மை காத்தருளவாய். பாதநோவின்றி உம்மை காண வேண்டியே. ஏதுமறியா எம்மை காத்திட வேண்டும், ஏழுமறியா எங்களை காத்திட வேண்டும். எட்டு திக்கும் உந்த நாமம் சொல்லிட வேண்டும். எட்டுக்கும் உந்த நாமம் சொல்லிட வேண்டும். வித்தகனாக நாங்கள் வளர்ந்திட வேண்டும், வித்தகனாக உம்மை வணங்கிட வேண்டும். வெளிச்சமாகவே கோயில் வளர்ந்திட வேண்டும். நிச்சயமாகவே கோவில் வளர்ந்திட வேண்டும். பத்திரமாக நாங்கள் வாழ்ந்திட வேண்டும், பத்திரமாக நாங்கள் வாழ்ந்திட வேண்டும். பாத சேவையை என்றும் செய்திட வேண்டும். பாத சேவையை என்றும் தொடர்ந்திட வேண்டும். ஜெயகுரு ஓம் ஸ்ரீ ராம் சுரத்குமார், குரு மகராஜா ராம் சுரத்குமார். ஓம் ஸ்ரீ ராம் சுரத்குமார், குரு மகாராஜா ராம் சுரத்குமார். எங்கள் வேலையை சுவாமி நடத்தி கொடுப்பார், எங்கள் வேலையை சுவாமி நடத்தி கொடுப்பார். கோயில் வேலையை நாங்கள் செய்து வருகிறோம். கோவில் வேலையை நாங்கள் செய்து வருகிறோம். இந்த பாத பூஜைக்கு சுவாமி திருவண்ணாமலை இருப்பார் இல்லையா, பஞ்சாப் ஹரியானா சீஃப் ஒரு ஆரம்பத்தை பார்த்துருங்க. பஞ்சாப் ஹரியானா சீஃப் ஜஸ்டிஸ் சாமிகிட்ட போய் தரிசனத்துக்கு போயிருக்காரு. போன உடனே we are seeing this body of the beggar is waste. You go to Kali Madam and perform Pada Puja. Now we are ready to do Pada Puja to you. No, you go there. அவங்க அங்கே வந்தாங்க. வந்துட்டு என்ன முன்ன பின்ன தெரியாது, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எல்லாம் ஓடி வந்து வராங்க, இப்படி வந்திருக்காங்க, நாளைக்கு வர்றாங்க, நீங்கள் பாத பூஜைக்கு ரெடி, பாத பூஜை வச்சுருக்கீங்களா? பாத வச்சுருக்கேன்னு சொல்லி வந்தாங்க. அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜஸ், ஜஸ்டிஸ் வெங்கடசாமி, ஜஸ்டிஸ் ராஜு, சாமிகிட்ட போய் we are seeing the body of this beggar is waste, you go there. இந்த பாத பூஜை இதுக்கு முக்கியத்தை பாருங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த சுவாமியுடைய இதுக்கு ஜெயஸ்தாஸ் வந்து பாத பூஜை பண்ணார். பாத பூஜை பண்ணும்போது அவருடைய மகனுக்கு ஒரு கழுத்தில் கட்டி இருந்தது. இதை இன்சிடென்ட்டில் நம்ம சொல்லியிருக்கோம். கழுத்தில் கட்டி விஜய் யேசுதாஸ். அப்போ அதை போய் மருத்துவம் பண்ணாங்க. மருத்துவத்தில் இதாகலை, அமெரிக்கா போனாங்க. அமெரிக்காவில் போய் காட்டின பிறகும் அது அவருடைய ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க, நீங்கள் ஊருக்கே போகலாம், உங்களுக்கு ஏதாவது இஷ்டமான தெய்வத்துக்கிட்ட நீங்கள் இது பண்ணிக்கிடுங்க அப்படின்னு சொன்ன உடனே அவங்க ஒய்ஃப் சொல்லியிருக்காங்க, ஃப்ளைட்டில் இருக்கும்போது ரிட்டர்ன் பண்ணி வரேன், சாமி நான் உங்களை நான் நம்புகிறேன். இல்லை சாமி உங்களை நான் நம்புகிறேன்னு சொல்லி நீ நம்ப மாட்டிய, நீ யாரை சொல்கிறான்னு எனக்கு தெரியுன்னு ஏசுதாஸ் சொல்கிறார். ஆமாம், நம்ம திருவண்ணாமலை போய் ஒரு அழுக்கு சாமியை பார்க்க போய் இல்லையா, குளிக்க மாட்டார், என்ன தெய்வங்களான்னு அவங்க வைவம் இல்லையா, அந்த சாமி தான். ஆமாம், என்ன சொல்லு, அவர்கிட்ட கூப்பிட்டு போனால் என் பையனுக்கு சரியாக போகும்னு நான் எனக்கு 100% எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிக்கிட்டு அப்போ அவங்க சொன்னார், கண்டிஷன், நீ போய் சொல்லக்கூடாது, என் பையனுக்கு இந்த மாதிரின்னு சொல்லக்கூடாது, நம்ம பிரார்த்தனை பண்ணுவோம், வாயினால் திறந்து சொல்லக்கூடாது, பிரார்த்தனை பண்ணுவோம், பண்ணுவார், அப்படி போவோம், ஒன்றும் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. திருவண்ணாமலைக்கு வந்துட்டாங்க, மெட்ராஸில் இறங்கி ஏர்போர்ட்டில் இறங்கி வந்துட்டாங்க. வந்து சாமி உடனே அந்த அம்மாவை கூப்பிட்டு, நீ ஃப்ளைட்டில் வச்சு என்ன பேசலாம், திஸ் பெக்கர் நோஸ், அரண்டா எல்லாருமே பொத்துன்னு விழுந்தாச்சு. உடனே பையனை கூப்பிட்ருக்காங்க சுவாமி, தொடையில் வச்சுட்டு கடை விட்டு கேன்சர் அப்படி பெரிய அற்புதத்தை பண்ணார். அதுக்கு பிறகு தான் அவர் ரொம்ப ஸ்பீடாக இருந்தார். காணிமடத்துக்காக வேண்டி பார்த்திங்கன்னா 3 இடத்துல நாங்கள் இதெல்லாம் செல்வகுமார் எல்லோரும் சேர்ந்து ஏன்னா அதுக்கு அவங்களுக்கு கொடுக்குற ஸ்பான்சரை எல்லாம் ஏற்பாடு பண்ணியிருந்தோம். அது காணிமடத்துக்கு வச்சுக்கிடுங்க, எனக்கு ஒரு காசு வேண்டாம் சொல்லி ஒவ்வொரு கச்சேரிக்கும் 2 லட்சம் ரூபா செலவழிச்சிருப்பார். அவரே வந்து ஃப்ளைட்டில் வந்து இது பண்ண மதுரைக்கு வந்து அதுபோல். அப்போ அமெரிக்காவில் இருந்தார், அமெரிக்காவில் வந்து சென்னையில் வந்தது, நாகர்கோயிலுக்கு வந்தது. இப்படிலாம் பகவானுடைய பெரிய லீலை அது.
அப்படியே அற்புதங்களை பரமாக பண்ணி உங்களுக்கு என்ன பண்ணணுமோ இப்போதான் இப்போ சாமி ஏசாசை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது திருவண்ணாமலைக்கு மூடை தூக்கி வைக்கிறாரு. அது பயங்கரமான வெயிட்டு. சாமி 100 கிலோட்டம் இருக்கும். சாமி என்ன காப்பாத்துங்க எனக்கு. ஓ உடனே வெயிட்டே இப்போ இல்லை, ஒரு 10 கிலோ வெயிட்டு கூட இல்லை. அப்போ என்ன ஃபார்வர்ட் மார்ச் பேக்வேர்டு மார்ச் போயிட்டு எதுக்கு ஜெயசாத் வராரு உனக்கு அறிமுகப்படுத்த வேண்டி அவர் வந்து நிற்கிறாரு. திஸ் fellow is always chanting this beggar name. Spread this நாமா everywhere, each and every corner அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட கூப்பிட்டா போவியான்னு கேட்குறான். பெரிய பாக்கியம் சுவாமி. அப்போ எத்தனை இடத்துக்கு கூப்பிட்டாலும் கூப்பியா, எத்தனை இடத்துக்கு கூப்பிட்டாலும் நான் போவேன் சாமி அப்படி ஒரு வாக்கை வாங்கிட்டாரு. அதை வச்சு தான் அந்த கட்டுமான பணிகள்லாம் நடக்கும். அதான் எங்கள் வேலையை சுவாமி நடத்தி கொடுப்பார், கோயில் வேலையை நாங்கள் செய்து வருகிறோம். சொந்த பந்தங்கள் எல்லாம் சுவாமி தானே. சாமி நாமமே காட்டுறது, அவருடைய நாமம் தான் நம்மளை காப்பாது. நாம கூட இங்கே வந்திருக்கோம், ஷூட்டிங் இங்கே வச்சு தான் நடந்துக்கிட்டு இருக்கு. எவ்வளவு பெரிய கருணை. பாலச்சந்திரனும் அடியனும் ரொம்ப தொடர்புள்ள, அவரை பார்த்துட்டா கட்டி பிடிச்சி விடுவார். ஏன்னா அவ்வளோ அன்பு. அது பகவானுக்கு அவரும் தொண்டு பண்ணுறாரு, சாய்ராம் பண்ணுறாங்க, அவர் பண்ணாத இப்படி எல்லாரும் செய்யக்கூடிய. அது சொல்லுவார் சாமி, சொல்லுவார் சூரிய வேலையை பார்க்கணும், சந்திரனை கிராஸ் பண்ணப்படாது பாரு. அவர் சாமிகிட்ட ஒரு பெரிய இதெல்லாம் சொல்லுவார். அதே போல் அவ்வளவு அன்பர்களே அனுப்புவார். பாத பூஜை சிறப்பு கேட்டதுனால நான் சொல்கிறோம். அதே போல் இவர் பேர் என்ன, வெண்ணறை மூர்த்தி, அவரும் ஒருக்கா போயிருக்கும்போது நீ இப்போ எங்கே போகிறா அப்படின்னு கேட்காரு. நான் கன்னியாகுமரியில் ஷூட்டிங் தான். உடனே காணிமடம் போய் பாத பூஜை பண்ணுங்கன்னு புலியூர் சரோஜா அந்த அவருடைய கணவர் எல்லாரும் வந்து பாத பூஜை பண்ணாங்க. சுவாமிகிட்ட போகும்போது லீலோசோவிக்கு பற்றி ஒரு சப்ஜெக்ட் வந்து சொல்லிகிட்டு இருந்தாங்க. அப்போ அவர் எழுதின தவக்கோட்டான்னு சொல்லி ஒரு புக்கை கொடுத்து வாசித்தாங்க. வாசிக்கும் போது எனக்கு ஒரு நாட்டம் வந்துட்டு, சாமியை அவர் திஸ் மேட் டாக்குன்னு அவரை எழுதுகிறார். பகவானை பெகர்ன போல சாமி எழுதியிருக்காரு. அப்போ பார்த்துங்க, முதல்ல சாமி அருமை இந்த மூடையை கொடுத்தாரு பார்த்தீங்களா, 7 நாள் அந்த மூடையை திறக்கக்கூடாது. 7ஆவது நாளில் பூஜை பண்ணி திறக்கணும் அப்படின்னு சொல்ல உடனே திறக்கும் பாருங்க. அதுலேருந்து ஒரு லெட்டர் வந்து சல்லடி வருது. வந்தோடனே அதை பார்க்குறேன், லீலோசவி டூ யோகிராம் சொல்குமார் திருவண்ணாமலைன்னு போட்டிருக்கு. அப்போ லீலோசைக்கு நம்ம சாமி இந்த சப்ஜெக்டில் சாமிகிட்ட இருக்கும்போது தானே கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்து பார்த்தேன். அவருடைய எல்லா அட்ரஸும் இருக்குது, விலாசம் இருக்குது. அப்போ சாமி ஏதோ தொடர்பு கொள்ள சொல்கிறாரு. பகவானுடைய ஜெயந்தி இப்படி இந்த 5 நாள் நடக்க போகுது. திருவண்ணாமலையில் இது நம்ம நாகர்கோவில் வைத்து கேரள கவர்னர் வராரு, இதெல்லாம் நடக்க போகுது. பாராளுமன்றம் வந்தார். அப்போ நீங்கள் வந்து கலந்துக்கணும்னு லெட்டர் போட்டேன். அந்த ஆள் உடனே பதில் என்ன எழுதிச்சாருன்னா, ஒரு 25 டிவோட்டிஸோடு நான் வந்துடுவேன். பகவானுடைய டிவோட்டிஸ் ஆல் ஓவர் வேர்ல்டு இருக்காங்க, ஜெர்மனி, இட்டலி, ஃப்ரான்ஸு, இங்கெல்லாம் எல்லாரும் வந்துடுவோன்னு சொல்லி போட்டாங்க. உடனே பகவான்கிட்ட சொன்னேன். உடனே சாமி தெரியாத போல, எல்லாம் ட்ராமா தானே, தெரியாத போல அப்படின்னா, எல்லாம் நீங்கள் தான் இந்த கூத்த நடத்துறிய, அவங்க வருவேன்னு சொல்லியிருக்காங்க, உனக்கு சந்தோஷம் தானே, கூப்பிட்டு வந்தோம் பார்த்துருங்க. அப்போ அவங்களுக்கு என்னென்ன இதெல்லாம் ப்ரொவைட் பண்ண, அவங்க எல்லாம் எப்பவும் இதான் கூல்ட்ரிங்க்ஸ் தான் சாப்பிடுவாங்க. ஒருத்தர்கிட்ட பேசணும், அவன் பெரிய அவங்க ஸ்டோர் கோடவுனே கொண்டு மாற்றிட்டு அவங்க தங்க இடத்துல அந்த மாதிரி அவங்களுக்கு நல்லா பண்ணி எடுத்து அவங்க நாகர்கோவிலில் சுற்றி வந்தாங்க. 8 கிலோமீட்டர் நாகர்கோவில் டவுனில் நாகராஜா கோயிலில் வச்சுட்டு அந்த நிகழ்ச்சி நடந்து, அப்புறம் பார்த்திங்கன்னா 1ஆம் தேதி சாமிக்கு ஜெயந்தி விழா நடத்துனாங்க. 2ஆம் தேதி காணிமடத்தில் வந்து அப்போ நாங்கள் ஓலையால் செட்டி இதை வச்சு இப்போ பூஜை பண்ணிக்கிட்டு இருந்தோம். அதை திறந்து வச்சார், ஓலையாட்டு பண்ணார். அதுக்கு பிறகு அவர் வரும்போதெல்லாம் அங்கே வந்துடுவார். ஒரு தடவை சுவாமியுடைய தன்னுடைய பாடியை விடணும்னு சாமி நினச்சிட்டார் இல்லையா, அப்போ அந்த டைமில் வந்திருக்கும்போது லீலோசோ குரூப் எல்லாம் இருக்காங்க, ஃபோன் காமிக்கே இருக்கார். உடனே நான் பண்ணேன் சிங் அண்ட் டான்ஸ். அப்போ இந்த செல்வகுமார் இந்த கோஷ்டியெல்லாம் வந்திருக்காங்க, பஜனை கோஷ்டியெல்லாம். நோ நீட், நீனே பாடணும், நீனே ஆடணும் அப்படில்ல. அப்போ எனக்கு நான் இப்போ போக முன்னே எனக்கு சுகர் கொஞ்சம் லோ ஆகுது. எல்லாம் நம்ம டயபெட்டிக் பேஷண்ட்டு, சுகர் லோவாக மாதிரி இருக்குது. சுவாமி உத்தரவு போட்டாருன்னு போட்டு ஆடி பாடி
அந்த பாட்டெல்லாம் நீ பாட நான் ஆட வேண்டும் குருவே நாள்தோறும் அரங்கேற வேண்டும் நீ பாட நான் ஆட வேண்டும் குருவே நாள்தோறும் அரங்கேற வேண்டும் யோகி ராமா சுரத்குமாரா 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 ஜெய் குரு ஜெய் குரு ஜெய் குரு ஜெய் குரு யோகி ராமா ஜெய் குரு ஜெய் குரு சாமியை நம்பி சேர்ல இருந்தே ஆடுறாரு அப்போ நடக்க முடியாது சாமி. அப்போ இல்லி லோசை குரூப்பெல்லாம் இருக்காரு. அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு லோசோர் ஆன உடனே உடம்பு முழுதும் ஷிவரிங் ஆயிட்டு நம்ம சொல்லுவோம் சாமிக்கு தெரியாத ஒன்றும் இல்லையா உடனே ஸ்டாப் இட் கம் அப்படின்னு ஒரு இவ்வளவு பெரிய கல்கண்டு இதை பாக்கெட்டில் இருந்து எடுத்து கொடுத்தாங்க. சர்பதில் கடித்து சாப்பிட்டேன். சாப்பிட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே எனக்கு சுகர் பேலன்ஸ்ட் ஆகிட்டு அப்படி ஒரு இது அவர் அறிமுகப்படுத்தினார். மட்டும் இல்லை நீ எப்போ வந்தாலும் அங்கே போனோம்னு சொல்லி அவரே பல தடவை கூப்பிட்டார். நீங்கள் அமெரிக்கா வாங்க அப்படின்னு சொல்லி ஹரிசோனா இது எல்லாம் அட்ரஸ் எல்லாம் கொடுத்து அதான் ஒரு பெரிய தொடர்பு பகவான் தான் அந்த லெட்டர் மூலமாட்டு திற வைக்கார். அவர் ஆஞ்சநேயருடைய அம்சம்னார் சாமி. அது எப்பவும் இந்த சேட்டை குரங்கு சேட்டை மாதிரி முடிய திடீர் இப்படி நிற்பார். அதான் குரங்கு சேட்டை பண்ணுவோம். அத்தனையாவது கான்மடத்தில் பண்ணார். எல்லாரும் பார்த்தாங்க. சாமி சொன்னார் ஆஞ்சநேயருடைய அம்சம் பார்த்துக்க. நாங்கள் தரையிலே நடக்க விடல சிலம்பாட்டம் அதுன்னு அவர் வாராடினோடனே அவருக்கே அசந்து போனார். என்னடா இவ்வளவு பைத்தியக்காரனெல்லாம் இருக்கான், வெறி முடிச்சவர்களாக இருக்காரு எல்லாம் நிகழ்ந்துச்சு. இவனெல்லாம் ஆட்டம் பாட்டம் அப்படியாங்க பகவானுடைய சாமிட்டையும் சொல்ல சாமி. அப்புறம் காலேஜில் எல்லா காலேஜ்லேயும் ஏற்பாடு பண்ணுவோம். சிவகாசியில் விருதுநகர் அந்த ஏரியா எல்லா காலேஜ்லேயும் கூட்டி கொண்டு அப்போ நான் இந்த இந்திய நாட்டில் ஒரு மண்ணில் நான் பிறக்கணும். அடுத்த அவதாரம் எடுத்தேன். எனக்கு அந்த சான்ஸை கொடுத்தாங்க. நான் இந்தியாவில் பிறக்கணும், நான் அமெரிக்காவில் பிறந்துட்டேன்னு கவலைப்பட்டார். இந்த பாரத தேசத்தினுடைய மண் புனிதமான மண். சாமி சொல்லுவார் இல்லையா ஞானிகளுடைய விளையாட்டு மைதானம், அதையும் அவர் திரும்ப திரும்ப சொன்னார். அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அவரை சாமியை தொடர்பு வச்சு வச்சார். ஒரு தடவை பார்த்துருங்க, மாயமாட்டா வந்து ஆசீர்வாதம் பெறாமல் போனால் அது பெரிய ஆபத்துன்னு எங்கேயோ எல்லாரும் சொல்லிடுவாங்க. ஜெயில் சிங் இருக்கா இல்லையா, இந்திரா காந்தி சொல்லி அவங்க வந்திருக்கும்போது அப்போ நான் ஒரு பைத்தியமாக அந்த அம்மாட்ட இருப்பேன் சொல்லி எல்லாருக்கும் தெரியும். அப்போது ஜட்ஜி வர தெரியும். ஜட்ஜி எல்லாம் அப்படி எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. கலெக்டர் அவர் வர்றாரு, வரும்போது இந்த அம்மா செஞ்சவங்களும் மிதிச்சரியும் செய்யும், மூக்கில் குத்திரையும் செய்யும், இப்படிலாம் சேட்டை பண்ணிடும். அப்போ அதுக்கு அதுக்கு தகுந்த ஒரு ஆள் ஏதாவது இருக்கான்னு பார்த்தேன். ஒரு பைத்தியக்காரன் கிடக்கான். அவன் நல்லா அடி வாங்குவான், சட்டையை கிழிப்பாங்க, எல்லா இதையும் பண்ணாலும் அவன் கடைசியில் பொறுத்துக்கிட்டு ஒரு பாட்டு பாடுவான். அந்த பாட்டோட அம்மா மயங்கி ஆசீர்வாதம் பண்ணிடுவான்னு. உடனே பார்த்தீங்கன்னா ஜெயில் சிங் வந்திருக்காரு. அவங்க மகா மஞ்சித் கவுர் எல்லாம் பாடுறாங்க. அம்மா அசைவங்க இப்படி சாஞ்சிருக்காங்க. ஆகாயத்தை பார்த்துட்டு இப்படி மூக்காய் தட்டிக்கிட்டு இருப்பாங்க. அது ஒரு யோகான்னு சொல்லி ஏன் தட்டிக்கிட்டே இருப்பாங்க. அப்போ என்ன பிடிச்சி கொண்டு வராங்க, கவர்மெண்ட் வண்டி வருது. அப்போ பலிக்கடாக பண்ண போகிறாங்க. அம்மா போன ரெக்கமெண்டேஷனுக்காக வந்திருக்காங்க போல ஒரு பார்வை பார்த்த பேச மாட்டாங்க. எனக்கு இன்னும் இல்லை ஆடி போய் நிற்கிறாங்க. அந்த மாவட்டத்தில் உள்ள கலெக்டர், டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி, அவர் எல்லாம் ஆடிக்கிட்டே இருக்காங்க. நான் சொன்னேன் எல்லாத்தையும் நீங்கள் அப்படியே இருங்க, என்ன போட்டு அடிப்பாங்க, நீங்கள் பயந்துறாங்க, ரத்தம் வரும், மூக்கு உடையும், எல்லாம் பண்ணி என் உடம்பு முழுவதும் ரத்தமாக தான் இருக்கும். அம்மா ஒரு சிரிப்பாங்க. சிரித்த உடனே நான் ஒரு பாட்டு பாடுவேன். பாடின உடனே நீங்கள் இல்லைன்னா வந்துடணும், ஈஸியாக வந்துட வேண்டியதான். பார்த்துருங்க. அப்போ மூக்கில் குத்தியாச்சு, மூக்கு உடஞ்சாச்சு, ரத்தம் பீறி விட்டு சாடு இல்லை. உடம்பு ஒயிட் பேண்ட், ஒயிட் சட்டை, எல்லாம் ரத்தம் கலரியா. இந்த மேட்டர் யாருக்கும் தெரியாது இருக்குங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா உடனே நான் பாடுவேன் மாட்டேன். அன்னை உந்தல் அடியினை பணியும் அடிமையா, அன்னை உந்தல் அடியினை பணியும் அடிமையா,
அன்னபூர்ணை உலக அன்னையே, அன்னை புந்தன் அடியினை பணியும் அடிமையாம். அன்னபூர்ணா உலக அன்னையே மாயம்மாம், உன்னையே நம்பி இந்த உலகினில் வாழுகின்றேன், உன்னையே நம்பி இந்த உலகில் வாழுகின்றேன். அம்மையே மாயம்மா தந்தருள் தரிசனம், அம்மையே மாயம்மா தந்தருள் தரிசனம். அன்னை உந்தன் அடியினை பணியும் அடிமையாம். அன்னபூர்ணா உலக அன்னையே, சரணம் சரணம் தந்தன் திருபடி சரணம், மெய்ஞானம் போற்றும் அம்பிகையே சரணம். தருணம் வாய்த்தது உன் திருவடி தோழவே, அம்மையே மாயம்மா தந்தருள் தரிசனம், அம்மையே மாயம்மா தந்தருள் தரிசனம். அந்த பாட்டு பாடி முடிஞ்ச உடனே நான் எப்பவும் கையில் குங்குமம் விபூதி வச்சுருப்பேன், எடுத்து அம்மாட்ட காட்டுறேன். உடனே எனக்கு எடுத்து பூசலாம். இது எல்லாருக்கும் இவருக்கு ஹார்ட்டில் பிரச்சனை பார்த்தீங்களா, ஹார்ட்டை தரல, ஹார்ட்டை அந்த விபூதியை போட்டு குங்குமத்தை போட்டு தர. அப்படி ஒரு பெரிய கண்கொள்ளா காட்சியும் செய்யலாம். நம்ம போய் தான் பண்ணல, அது ஒரு கருவியாட்டு வச்சு நம்மளை இது பண்ண, நமக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. எல்லாம் அவங்களுடைய எல்லாம் பகவானுடைய கருணை. அம்மா தந்ததும் பகவான் தான், அம்மா மூலமாட்டு தெரிந்ததும் பகவானை இதுதான். இப்படி பல அற்புதங்கள். ஒரு நாள் பார்த்துங்க, நீங்கள் கேட்டதுனால ஒரு நாள் என் ஸ்கூட்டர் சாவி வாங்கினாங்க, கடலுக்குள்ளே வீசி இறந்துட்டாங்க. ஏன் சொன்ன என்ன கோர்ட்டுக்கு தரதும் சட்டை கிழிச்சாச்சு, பட்டை எப்படி கிழிச்சு தலையில் ஒரு அடி அடித்தாங்க. அடித்த உடனே எனக்கு சுவாசமே இல்லை. இந்த அடித்த அடியில் கடலுக்குள்ளே சாடுறாங்க, என்னையும் பிடிச்சிக்கிட்டு. அவங்க 400 ஆண்டுகள் வாழ்ந்ததாக யார் சொன்னது? ஞானானந்தகிரி சுவாமி. அம்மாவுக்கு வயசு 400, அப்போ அங்கே போவோம் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. பார்த்தீங்கன்னா கடலுக்குள்ளே போனால் பெரிய பெரிய மீனெல்லாம் அம்மாவை முத்துது. போய் என் கையை பிடிச்சி அப்படியே வச்சு எனக்கு உள்ளதான் சுவாசம் வருது. மூச்சு இழுக்கிறதோ மற்றதெல்லாம் ஒன்றுமே தெரியல, அதெல்லாம் உள்ளே ஓடிக்கிட்டு இருக்கு, ஓடுறது தெரியுது. பிடிச்சி காலில் அவங்க என்னுடைய கையை பிடிச்சி காலில் வச்சுக்கிட்டாங்க. அவங்க அங்கேயே தந்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு அற்புதம், யாருக்கும் தெரியாத அற்புதம் நடக்கும். இப்போ தான் அம்மா யாரு அப்படி செஞ்சு இப்போ பார்க்குறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி உள்ளே இருக்கவா வெளியே இருக்கா, வெளியே இருக்கவா உள்ளே இருக்கா. பகவதி அம்மனுடைய அவதாரம் தான் அவான்னு சொல்லி அங்கே பார்த்தீங்கன்னா அம்பாளுடைய சொரூபம் பாட்டு இந்த ஜெபமாலையை வச்சு அம்மாக்கா வெளியே கொஞ்ச நேரம் இந்த 1 hour இதெல்லாம் உலகத்தில் நடக்கக்கூடிய சங்கதியா. வெளியே வந்தாச்சு, மண்டையில் ஒரு அசட் சொன்னாங்க, வெளியே வந்தோட சுவாசம் மாறிட்டு. இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அம்மா